வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம ரிலேட் டு அண்ட் பி ரிலேட்டட் டு இந்த ரெண்டு ஃப்ரேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். சாதாரணமா ரிலேட் அப்படின்னா தொடர்பு படுத்துதல், சம்பந்தப்படுத்துதல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? நம்ம காமனா யூஸ் பண்றது இந்த அர்த்தத்துல. இப்போ என்னுடைய டிஷர்ட் எனக்கு இ-காமர்ஸ் ரிலேட்டட் அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. தமிழ்ல சொல்றப்பவே நம்ம இந்த மாதிரி ரிலேட்டட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது ரொம்ப காமன் இல்லையா? ஸோ அது சம்பந்தமான அது தொடர்பான அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசைன்மெண்ட் ரிலேட்டட் டு இ-காமர்ஸ். ஸோ மை டீச்சர் கேவ் மீ அன் அசைன்மெண்ட் ரிலேட்டட் டு இ-காமர்ஸ். இப்படி நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஒன்னு சொன்னார் இல்லையா? அதையும் நேத்து நடந்த இன்சிடென்ட்டையும் உன்னால தொடர்பு படுத்தி பார்க்க முடியுதா? தொடர்பு படுத்த முடியுதா? So could you relate this incident with what he said yesterday? Could you relate this incident with what he said yesterday? So தொடர்பு படுத்துறது, சம்பந்தப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ரிலேட் அப்படின்ற இந்த வார்த்தை யூஸ் பண்றோம். ரிலேட் டு இல்ல ரிலேட் வித் இந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் ரிலேட் டு. இந்த ரிலேட் டு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த, ஒருத்தருடைய சூழ்நிலைய, ஒருத்தருடைய உணர்வுகளை நாம புரிஞ்சுக்கிறது. இதுக்குதான் அண்டர்ஸ்டாண்டின்னு ஒரு வார்த்தை இருக்கே. நாம ஏன் ரிலேட் டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தவங்களோட உணர்வுகளை, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதே மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம ஏற்கனவே இருந்திருப்போம். அதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்கனவே நமக்கு வந்திருக்கோம். நாமளும் அதே நிலைமையில இருந்திருப்போம். அதை வச்சு அவங்களுடைய உணர்வுகளை, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறப்பதான் நாம ரிலேட் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு விஷயத்தை யோசிச்சு திங்க் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்கிறது. ரிலேட் டுன்றது ஏற்கனவே உள்ள நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரியான சூழ்நிலையில இருந்ததை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்போ ஒருத்தவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறப்போ அவங்க எடுக்கிற முடிவுகளை மத்தவங்க கமெண்ட் பண்ணா கூட நாம இல்ல, என்னால ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நானும் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஐ கேன் ரிலேட் டு யூ, ஐ வாஸ் ஆல்சோ இன் த சேம் சுச்சுவேஷன் ஒன்ஸ். இல்ல ஐ கேன் ரிலேட் டு யுவர் ப்ராப்ளம், ஐ வாஸ் ஆல்சோ இன் த சேம் சுச்சுவேஷன் ஒன்ஸ். I can relate to your situation. So இந்த மாதிரி எப்படி வேணா இதை நம்ம சொல்லலாம். பல தாத்தா பாட்டிங்களுக்கு அவங்களுடைய பேர குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவோம். சோ எப்படி நம்ம ஜென்ரலாவே பார்ப்போம் ஒரு விஷயத்த, நம்ம வளர்ந்த சூழ்நிலையை வச்சு இப்ப இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணி தான் நம்ம எப்பவுமே பார்ப்போம் இல்லையா? சோ அதுதான் நம்ம இந்த இடத்துல ரிலேட் டு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அவங்க அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாங்க, இப்ப இருக்க குழந்தைங்க இந்த சூழ்நிலைக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கறத ரிலேட் பண்றப்போ அந்த ஜெனரேஷன் கேப்னால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம். So many grandparents found it difficult to relate to their grandchildren. Many grandparents found it difficult to relate to their grandchildren. மூவிஸோ சீரியலோ ஏதோ ஒன்று பார்க்குறப்ப ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை ரெசம்பிள் பண்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ ஐ கேன் ரிலேட் டு திஸ் கேரக்டர், இந்த கேரக்டரோட என்னால் தொடர்பு படுத்தி பார்க்க முடியுது, ஏன்னா நான் இப்படிதான் செய்வேன், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது மூவிஸ் ரிலீஸ் ஆகிறப்ப ரொம்ப காமனான ஒரு டயலாக் எல்லாரும் சொல்லுவாங்க, ஹீரோ ஹீரோயினோ டைரக்டரோ, இந்த ஹீரோ கேரக்டர் வந்து அப்படியே உங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு கேரக்டர், இப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி ரிலேட் திஸ் கேரக்டர் டு யுவர் கேர்ள் யூ நோ, இல்ல யூ கேன் ஈஸிலி ரிலேட் திஸ் கேரக்டர் டு யுவர் பாய் யூ நோ. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது பி ரிலேட்டட் டு. ஸோ ரிலேட் டுனா ஒரு விஷயத்த, ஒரு சூழ்நிலையை ஏற்கனவே நாம அதே மாதிரி இருந்திருப்போம், அதை வச்சு புரிஞ்சுக்கிறது. பி ரிலேட்டட் டுங்கிறது ரொம்ப சிம்பிள். நாங்க உறவுக்காரர்கள், சொந்தக்காரங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரே வகையை சேர்ந்தவர்கள், இத மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம பி ரிலேட்டட் டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு பொண்ணு அவ ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறா. So she claims that she is related to a royal family. உங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே, ரெசம்பிளன்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டா, ஆமா நாங்க உறவுக்காரங்க, அவ என்னோட கசின் தான், we are related, she is my cousin அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் we are relatives சொல்லக்கூடாதா? ஏன் நம்ம we are relatedனு சொல்லணும்? ஆக்சுவலா we are relatives சொல்றது நம்ம சைடு தான் ரொம்ப காமன். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் we are relatives அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, we are related அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லைன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க, இவங்க என்னோட தாத்தா, இவங்க என்னுடைய ஆன்டி, இந்த மாதிரி he is my grandfather, she is my aunt, இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப சிக்கலான உறவு முறையினால கரெக்டா சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ we are related அப்படின்னு சொல்லிடுவாங்க. we are relatives சொல்ல மாட்டாங்க, we are related சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப காமன் ஃப்ரேஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ we are related, she is my cousin. அதே மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஐயோ நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்கன்னு நினைச்சேன் அப்படின்னா, இல்ல ரத்த சம்பந்தமான உறவெல்லாம் கிடையாது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். we are not related by blood. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, they are related by marriage, they are related by blood. இதெல்லாம் ரொம்ப காமன் ஃப்ரேஸ் அவங்க யூஸ் பண்றது. ஸோ இந்த வீடியோல நாம ரிலேட்டட் டு அண்ட் பி ரிலேட்டட் டு
இந்த ரெண்டு ஃப்ரேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.